வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எம் ஃப்ளேவர்ஸ் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவையான வித்தியாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போறோம். மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: உளுந்து 1 கப், மரவள்ளி கிழங்கு 1 கப் துருவி எடுத்துக்கோங்க. வெங்காயம் உங்க தேவைக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் தேவைக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. செய்முறை: உளுந்த 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச உளுந்த நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதோட நம்ம ஏற்கனவே துருவி வச்சிருந்த 1 கப் மரவள்ளி கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துருங்க. அரைச்செடுத்த இந்த வடை மாவுல நம்ம இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடாயில எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வடையை அதில் அழகா சுட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சுவையான மரவள்ளி கிழங்கு வடை தயார். ஸோ இந்த மரவள்ளி கிழங்கு வடையை இன்னும் சுவையாக்க ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு தேவைக்கேற்ப. தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் மிக்சி ஜாரில் தேங்காய் துண்டுகள், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா சிம்பிளான சுவையான தேங்காய் சட்னி தயார். ஸோ இதை நம்ம கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்கலாம். யம்மி! இதே போல வித்தியாசமான சுவையான ஆரோக்கியமான ரெசிபிஸோட நாங்க காத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம யூடியூப் சேனல் எம் ஃப்ளேவர்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.